கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வாசிக்கும்படியாய் இப்போ வாசிச்ச நம்ம சங்கீதம் 64. இந்த சங்கீதம் யார் எழுதியிருக்காங்க? தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய விண்ணப்பத்தை போன தடவை நம்ம என்ன பார்த்தோம்? கேட்கறதற்கும் கவனிக்கிறதற்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். அப்படிதானே? இங்கே முதல்ல ஆரம்பமே தாவீது அதை என்ன சொல்றாரு? என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எதிராக பேசுறாங்க, எனக்கு எதிராக ஆலோசனை பண்றாங்க, இதெல்லாம் நீங்க முறியடிங்க அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. இந்த சங்கீதத்துல நான் 2 வசனம் எடுத்திருக்கேன். 64வது சங்கீதம் 3வது வசனமும் 4வது வசனமும். யாராவது வாசிக்கலாமா? அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகள் ஆகிய தங்கள் அம்புகளை நாடேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி. நாவை குறித்து நம்ம பைபிளில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, அப்படிதானே? நல்லதும் சொல்லப்பட்டிருக்கு, கெட்டதும் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிக்கலாமா? யாக்கோபு 3வது அதிகாரம் 5, 6வது வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு அவைகள் எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாமும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாகவும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாகவும் இருக்கிறது. நாவு என்னவா இருக்குமா? நெருப்பா இருக்குமா? நெருப்பு சில இடத்துல என்னப்படும்? பயன்படும், அப்படிதானே? அதாவது நிறைய இடங்கள்ல நெருப்பு என்ன எதுக்கு பயன்படும்? எரிக்கிறதுக்காக. அப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தவங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணும்? காயப்படுத்தும். அதனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஏன்னா முதல்ல என்ன பார்த்துருக்கோம்? நாவானது நெருப்பு. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாவு அடங்காதான். யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனம். நாவு எனக்கு ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொருளாக உள்ளதும் சாவுக்கேதுமான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஏன் நாவு அடங்காது? நாக்குக்கு எலும்பு இருக்கா? இல்லை. எப்படினாலும் ஃப்ளெக்சிபிளாக என்ன ஆகும்? வளையும். அதனால பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? நாவு இது ஒரு அடங்காத ஒரு சாதனம். முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? நாவானது நெருப்பு. 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாவை யாராலையும் அடக்க முடியாது. ஆனால் நம்ம யாரு? தேவனுக்குள்ள இருக்கிறவங்க, அப்படிதானே? அதை அடக்கக்கூடிய ஒரு இது நமக்கு தெரியணும். 3வது, நாவு நம்மை தீட்டுப்படுத்துமா? மத்தேயு 15வது அதிகாரம் 18வது வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்ம நாவு, நான் சொன்னேன், எலும்பு இல்லாதது. நம்ம நாவுல பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எங்க இருந்து வருமா? நம்முடைய இருதயத்திலிருந்து வருமா? ஒரு கோபம் வந்தா என்ன பண்றோம்? நம்ம இருதயத்திலிருந்து எல்லா காரியத்தையும் கொட்டி தீர்த்துறோம். எது வழியா? நம்முடைய நாவு வழியா. அது நம்மை தீட்டுப்படுத்தும். முதல் காரியம் என்ன சொன்னேன்? நாவானது நெருப்பு. 2வது, நாவை அடக்க முடியாது. 3வது, நாவு நம்மை தீட்டுப்படுத்தும். 4வது ஒரு காரியம், கர்த்தர் வெறுக்கும் காரியம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இந்த 7 காரியங்களையும் கர்த்தர் வெறுக்கிறார். அதுவும் 7வது காரியத்தை கர்த்தர் ரொம்பவே வெறுக்கிறார். அது என்னது? நீங்க புறமே படிச்சுக்கோங்க. அந்த 7வதான காரியம். இதுல நமக்கு ரிலேட்டடானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபத்தம் பேசும்
பொய் சாட்சி, இன்னொன்று பொய் நாவு. இது ரெண்டு காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, ரொம்ப வெறுக்கிறாராம். இப்போ நான் இதில் என்ன சொன்னேன், அது வந்து அடங்காது, நெருப்பு, தீட்டுப்படுத்தும், கர்த்தர் வெறுக்கும் காரியங்கள். இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் நாவு இவ்வளவு தப்பான விஷயத்துக்கு, நான் ஒரு இடத்துல சொல்றாரு நாவானது விஷம் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளோ தூரம் இருந்தாலும் நாவை பற்றி ஒரு சில நல்ல விஷயங்களையும் சொல்றாரு. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதை பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு? நாவல இருக்கு. நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காரு. நம்ம வாழ்றதும் நம்ம மரணத்தை நோக்கி ஓடுறதும் யாருடைய கையில் இருக்கு? நம்ம யாருடைய இதில் இருக்கு? நம்முடைய நாவல இருக்கு. ஒரு நல்ல விஷயங்களையே நீங்க பேசி பேசி பாருங்க. அதாவது வேற பிற ஜாதியாரெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்படின்னா அவங்க என்ன காரியத்தை, இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகத்துக்கிட்ட என்ன சொல்றோமோ அது நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்புறாங்க. நமக்கு வந்து முக்கியமா நம்மளோட இதுல எது நமக்கு ரொம்ப முக்கியம்? நமக்கு வார்த்தை ரொம்ப மிகவும் முக்கியம். அவங்க வேற விதமா நம்புறாங்க. நம்ம தேவன் வழியா அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதா இருந்துச்சுன்னா அது உங்களை என்ன ஆக்கும்? மேன்மையாக்கும். அதே இது நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்தோ இல்ல வேற யாரோ பார்த்தோ, நீ நாசமா போயிடுவ, நீ அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ அப்படி நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது அவங்கள சேராது, உங்களே சேரும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீங்க நல்லதே பேச பேச உங்களுடைய ஜீவன் அதிகரிக்கும். அதே இது நீங்க தப்பானது, நெகட்டிவானதே பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நாள் உங்களை முன்னேற விடாது. இப்போ முதல்ல நம்மகிட்ட நாவல என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ரெண்டாவது அதுல ஔஷதம் இருக்காம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18வது வசனம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம். ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பேசணும். சும்மா ஏதோ நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. நம்ம பேசுறது அவங்க இருதயத்துக்கு என்னவா இருக்கணும்? ஔஷதம். ஔஷதம்னா என்னது? மெடிசின். அதாவது அவங்களுடைய காயங்களை குணப்படுத்துறதா இருக்கணும். ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நீங்க போய் நீ சீக்கிரம் செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே இது நீங்க போய் இல்லை உங்களுக்கு இது சரியாயிரும், நீங்க இன்னும் நிறைய நாள் இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களை என்னப்படுத்தும்? எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவங்கள வந்து அது குணப்படுத்தும். அப்படியா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஔஷதமா இருக்கணுமே தவிர பிறரை கொல்லக்கூடிய வார்த்தைகளா இருக்க கூடாது. மூன்றாவது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஜீவ விருட்சம்னா என்ன? தேவன் வந்து ஏதேன் தோட்டத்துல வந்து இந்த ஜீவ விருட்சத்தை நடுசுல வந்து என்ன பண்ணுவாரு? முளைக்க பண்ணுவாரு. அந்த ஜீவ விருட்சம் வந்து நன்மை தீமை அறியக்கூடிய கனியை கொடுக்கும். ஏவாளும் ஆதாமும் அந்த கனியை புசிச்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? அந்த தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிடுறாரு. அப்போ ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம்னா என்னது? நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்க அப்படின்னா இந்த நாவல எது நன்மையா பேசுறோம், எது நம்ம வாயிலிருந்து வந்தா பிறரை காயப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கும். அதுதான் ஜீவ விருட்சம். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். நான்காவது காரியம், நீதிமொழிகள் 21வது வசனம், 21வது அதிகாரம் 23வது வசனம். தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நம்முடைய சில இடங்கள்ல நம்ம பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது.
எவ்வளோ சொன்னாலும் ஆப்போசிட்டில் உள்ள ஆட்களுக்கு புரியவே செய்யாது. நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் அது உங்களை தான் காயப்படுத்துமே தவிர அவங்கள ஒரு துளி கூட நகர்த்தாது. அந்த இடத்துல நம்ம ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தம் ஆத்மாவே, அதாவது உங்களுடைய ஆத்மா அதனால என்னவா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் நீங்கள் போட்டு குழம்ப வேண்டிய தேவை இருக்காது. அதனால இப்போ நான் 4 காரியங்கள் சொல்லியிருக்கேன். 4 நாவை குறித்த மோசமான காரியங்கள் சொன்னேன். அப்படிதானே? நாவு வந்து நெருப்பு, அடங்காது, நமக்கு வந்து நம்ம தீட்டுப்படுத்தும், இன்னொன்று கர்த்தர் வெறுக்கும் காரியங்கள். நல்லதா 4 சொன்னேன். நாவில் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. 2வது நம்முடைய நாவு ஔஷதம். 3வது நம்முடைய நாவு ஜீவ விருட்சம். இன்னொன்று நம்முடைய நாவை காக்கும்போது நம்முடைய ஆத்மாவை நம்ம என்ன பண்ணுறோம்? காக்கிறோம். அப்போது நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யாருடைய கையில் இருக்குது? நம்மளுடைய கையில் இருக்குது. அதாவது நன்மை தீமை அறியக்கூடிய அறிவை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாவரும் கேட்கறதற்கு தீவிரமாயும். ஒருத்தங்க உங்ககிட்ட ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா மெதுவா கேளுங்க. பேசுறதுக்கு ஒரு பொறுமை இருக்கட்டும். கோபிக்கிறதற்கு டக்குன்னு கோபப்படாம உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைங்க அப்படிங்கிறது இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம வாசிச்சோம் சங்கீதம். அந்த சங்கீதம் 64லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருக்கு எதிரானவர்கள் என்ன பண்றாங்க? நாம எய்கிறார்கள் அப்படின்னு 3வது வசனத்துல சொல்றாரு. நாம வந்து எயிர பார்க்குறாங்க, எனக்கு எதிராக ஆலோசனை பண்ணுறாங்க, எனக்கு எதிராக எல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் என்ன வேணாலும் பண்ணட்டும், அதில் ஒரு துளி கூட உங்களை அணுகாது. ஆண்டவர் அகித்தோப்பேலின் ஆலோசனை அதம் பண்ண கர்த்தர் நமக்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு அதம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் அந்த 64வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். யார் ரெடி பண்ணுறாங்க? நம்முடைய சத்துருக்கள் நமக்கு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் யார் திரும்ப எய்கிறா? ஆண்டவர் நமக்காக அந்த காரியங்களை எய்கிறார். நம்ம போன வாரம் மெசேஜ் கேட்டோம், மொர்தெக்காயை பற்றி கேட்டோம். ஆமான் வந்து யாருக்காக தூக்கு மரத்தை உண்டு பண்ணனா? மொர்தெக்காய்க்காக. ஆனால் அந்த தூக்கு மரம் யாருக்காக பயன்பட்டது? ஆமானுக்காக பயன்பட்டது. அதனால நமக்கு எதிராக யார் பேசினாலும், நமக்கு எதிராக துராலோசனை பண்ணினாலும் அது யாரை தான் போய் சேரும்? அவங்களையே தான் போய் சேரும். அதை ஒரு துளி கூட நம்மை சேதப்படுத்தாது. நம்மளை மட்டும் இல்லை, நம்மளும் நம்முடைய நாவுகளை காத்துக்கொள்ளணும். பிறரை காயப்படுத்தாம அவங்க விஷயத்துல தேவையில்லாம தலையிடாம இருக்கிறது நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய காரியங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.